ஷாருக் கான் உலகத்திலே சரி 4.7 பில்லியன் மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இவர் பிடிக்காத பொண்ணுங்களே கிடையாது, அதே மாதிரி பசங்களுக்கும் இவர் பிடிக்காத பசங்களும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பொறாமை இருக்கும். ஏன்னா பொண்ணுங்கள் எத்தனை பேருக்கு வந்து ஷாருக் கானை பிடிக்கும் அப்படின்னா பெரிய பொறாமை இருக்கும். அவர் வாழ்க்கையில் வந்து இவர் அடைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய இடம். கிட்டத்தட்ட 600 மில்லியன் டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொத்து சேர்த்துருக்காரு. அவர் சொந்த முயற்சியிலே சேர்த்துருக்காரு. கிட்டத்தட்ட 3600 கோடி கிட்ட வந்து நெட்ஒர்த் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் அவர் வந்து அவருடைய வெல்த், அதை பற்றிய விஷயங்கள். ஆனால் இது எல்லாத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஆரம்ப நிலையில் இருந்த ஷாருக் கானோட வாழ்க்கை இருக்குல்ல, அவரோட வாழ்க்கையில் இருக்கிற சில சம்பவங்களை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைக்கு உபயோகமான சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அப்படிங்கிறதுனால அதை மட்டும் ஷேர் பண்ணிக்க போகிறோம். அவர் என்ன படம் பண்ணார், என்ன சக்ஸஸ் பண்ணார், அந்த படம் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆச்சு, அது எல்லா விஷயமும் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா, ஜஸ்ட் ஒரு நியூஸ் அது. ஆனால் வந்து ஷாருக் கானோட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, ஏன்னா ஒருத்தன் ஜீரோலேருந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னா அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அதில் வந்து எந்த விஷயம் வந்து அவர் இந்த அளவுக்கு வந்து புஷ் பண்ணி இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படிங்கிறத பற்றிய ஒரு வீடியோ தான் இது. சின்ன 2 சம்பவத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பேக்ரவுண்ட் இல்லை, அப்பா இறந்துடுறாரு, அம்மா இல்லை சின்ன வயசுலேருந்தே. அவங்களோட அக்கா தான் வந்து எடுத்து வளர்த்துறாங்க. இது வரைக்கும் அவங்க அக்கா வந்து பார்த்திங்கன்னா கூட தான் இருக்காங்க, ஷாருக் கான் கூட தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அவரோட ஒய்ஃப் கௌரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 14 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஆன ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. அதனால தான் ஒரு படத்தில் வந்து லவ் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ரியலிஸ்டிக்காக நடிச்சு கொடுக்குறாரு. அப்படிங்கிற விஷயத்த மீறி அந்த நடிகனாக வந்து அவர் ஆகிறதுக்காக வந்து பல விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட 20 ரூபா கடன் வாங்கிட்டு போயிட்டு நான் வந்து ஃபிலிம் சிட்டி போய் சுற்றி பார்த்துட்டு வருவேன் அந்த சின்ன வயசில் அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாத்தையும் விட ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய உந்துதல் ஏற்படுத்தின ஒரு சம்பவம் வந்து நான் பக்கமாக என் ஃப்ரெண்டு சொல்லி கேள்விப்பட்டேன். அது வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு, ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து ரொம்ப அதிகமாக காட்டுச்சு. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பைக்கு வந்து போகிறாராம் ஷாருக் கான். அவரோட ஃப்ரெண்டோட வந்து சேர்ந்துட்டு மும்பைக்கு போகிறாராம். ஃபிலிம் சிட்டி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவரோட சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கத்துக்காக போகிறாராம். போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்து வீட்லேயும் போய் பர்மிஷன் கேட்குறாங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா இவரெல்லாம் ஏழை, கையில் காசு கிடையாது, ஒரு சாதாரண சீரியல் ஆர்டிஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, சினிமாவில் நடிக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து யார் சினிமாக்காரங்கனாலே ஒரு பெரிய மரியாதை இருக்காது. அதில் 1995க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பெரிய மரியாதை எதுவுமே இருக்காது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வீட்டில் தங்க விடலையா, எல்லா சொந்தக்காரங்க வீட்லேயும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போயிட்டு யாருமே தங்க விடலையா. அப்போ என்ன பண்ணுறாருன்னா மும்பையோட ஒரு சின்ன ஒரு சப்வேல வந்து கீழே வந்து உட்காந்துட்டு பிளாட்ஃபார்மில் வந்து அவரும் ஒரு ஃப்ரெண்டும் உட்காந்துருக்காங்களாம். இவர் மட்டும் உட்காந்து அமைதியாக உட்காந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காராம். அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து என்னடா அமைதியாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை நான் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன், இப்போது நான் சொல்கிறப்போ உனக்கு சிரிப்பு வரும், ஆனால் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாராம். அப்போ சொல்கிறாராம், இப்போ இதே மும்பையில் யாருமே என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்தாது, இதே மும்பையில் ஒரு நாள் வந்து மும்பை ஏர்போர்ட்லேருந்து நான் வெளியே வருவேன், நான் நடந்து கூட போக முடியாத அளவுக்கு என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், இன்னொரு 10 வருஷத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாருக் கான் அப்போ சொல்கிறாரு. அதாவது சினிமாவுக்குள்ளே வரத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டினார் தன்னோட வாழ்க்கையில். அந்த அவமானம் முதல்ல வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு கிடைச்ச ஒரு அவமானம், அந்த அவமானத்துலேருந்து வெளியே வரதுக்கு உண்டான உந்துதல் அன்னையிலேருந்து அவருக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றார். இன்னொரு விஷயம் பக்கமாக வந்து கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்னா, ஒரு நாள் ஒரு பேட்டி எடுக்க போகிறாங்க. பேட்டி எடுத்துகிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷாருக் கான் வந்து ஒரு பொண்ணு வந்து கொஷின் கேட்குது. இது மாதிரி 25 வருஷமாக வந்து நான் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக உங்ககிட்ட நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்லுது. என்ன வார்த்தை அப்படின்னு சொல்கிறேன்னா, ஐ லவ் யூ ஷாருக் கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு ஷாருக் கான் வந்து ஷாருக் கான் வந்து சொல்கிறாங்க, இந்த இவ்வளோ பெரிய 25 வருஷத்தில் எந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நீங்கள் இன்னும் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு பதில் சொன்னார். ரொம்ப அட்டகாசமான ஒரு பதில் சொன்னார். ஒரு பொண்ணு நான் யாருன்னே தெரியாது, எனக்காக வந்து 25 வருஷமாக ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்காக ஒரு பொண்ணு என்கிட்ட காத்திருக்குல்ல, அந்த காத்திருப்பு இருக்குல்ல, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்க அந்த காத்திருப்பு இருக்குல்ல, அதுக்காக தான் நான் இந்தளவுக்கு வந்து உழைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாருக் கான் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அவரோட ஃபேன்ஸை மதிக்கிறது, அவரை மதிக்கிறவங்களை மதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கவர். அமிதாப் பச்சன்ட்ட கூட ஒரு வாட்டி வந்து கேட்குறாங்க, ஷாருக் கான் அப்படிங்கிறவருக்கு வந்து நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க ஷாருக் கான் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து த வே டு ஹேண்டில் த மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஷாருக் கானுக்கிட்ட எந்த வித கான்ட்ரவர்சியான ஒரு கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா கூட அந்த கொஷினுக்கு அவர் பதில் சொல்கிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவமானங்கள் வந்து ஒருத்தனுடைய சக்ஸஸ் வந்து நிர்ணயிக்காது. கண்டிப்பாக
எல்லா ஒரு சினிமாக்கார நான் எதுக்கு சினிமா வந்து ஒரு மீடியமாக எடுத்து இதை சொல்கிறேன் அப்படின்னா ஈஸியாக போய் எல்லாத்துலேயும் ரீச் ஆகும், ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டோரியை வச்சு இப்போ சொல்கிறேன் நான். அவமானங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எந்த அவமானங்களும் நம்மளுடைய சக்ஸஸை கண்டிப்பாக நிர்ணயிக்காது. அடுத்து உங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு உங்களை மதிச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசுறதுக்காக கூட வந்து வரமாக காத்துட்ருக்க ஒரு கும்பல்னு சொல்ல முடியாது, ஒரு கூட்டத்தை சேர்த்துறதுக்காக வந்து நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் வேணாலும் சிரமப்படலாம். நமக்கு புகழ், அதாவது நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக நம்ம எவ்வளோ தூரம் வேணால் வாழ்க்கையில் கஷ்டப்படலாம் அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணு கேட்ட அந்த கொஷினுக்கு ஷாருக்கான் பதில் சொன்ன அந்த பதில் இருக்குல்ல, அதில் தெரிஞ்சுக்கலாம். கிடைச்சா கூட அந்த புகழை வந்து தலைக்கு மேலே ஏற்றிக்காமல் நம்ம யாருக்கிட்ட இப்படி இருக்கமோ அந்த பதிலை பேசுறது, நம்மளால் யாரும் ஹர்ட் பண்ணிக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ஷாருக்கான் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தி வே டு ஹேண்டில் த மீடியா அப்படின்னு வந்து அமிதாப் பச்சன் சார் சொல்கிறதுல வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஷாருக்கானோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பல யங் ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள்லாம் குற்றச்சாட்டுலாம் வரும். ஏன்னா நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்காரு அப்படின்னு. அவருடைய சொந்த பணம் என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஏகப்பட்ட பொருளுக்கு வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார். கிட்டத்தட்ட 25 பொருளுக்கு மேலே வந்து பிராண்ட் அம்பாசிடராக கிட்ட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாத்தையும் விட இந்த பிராண்ட் அம்பாசிடர் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொன்னாங்க. அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. ஒரு நாள் வந்து ஷாருக்கான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் கடைக்கு போகிறாரு. எனக்கு அந்த வாட்ச் கம்பெனி பேர் தெரியல. ஒரு வாட்ச் கடைக்கு போகிறாரு. அந்த வாட்ச் வந்து கையில் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு இது மாதிரி சொல்கிறாரு, ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் பத்தில் இந்த வாட்சுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வாட்ச் கடைக்காரன் சரிப்பா பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னோடனே, நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை கட்டிட்டு வர்றாரு. எப்போது, அதாவது சினிமாவுக்குள்ளே வரதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இதில் என்ன ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்னா, இப்போ அந்த வாட்ச் கம்பெனிக்கு வந்து ஷாருக்கான் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர். அவர் தான் வந்து வேர்ல்டு லெவலில் அந்த வாட்ச் கம்பெனிக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். இப்படி தன் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு சவாலையுமே அந்த சவாலுக்கு உண்டான பதிலை வந்து தன்னோட வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே ஒவ்வொரு செலிபிரிட்டியிருந்து எடுத்துக்கணும். செலிபிரிட்டி அப்படின்னா வெறும் நடிகன் மட்டுமே செலிபிரிட்டி கிடையாது. நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நடிகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருமே செலிபிரிட்டி தான். நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுற ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் செலிபிரிட்டி தான். நம்மளும் வாழ்க்கையில் செலிபிரிட்டியாக மாறணும், நம்மளை வந்து 4 பேர் இன்ஸ்பயர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில் உழைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க லைக் போடுங்க, பிடிக்காதவங்க டிஸ்லைக் போடுங்க. இதில் ஏதாவது நான் பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருந்தாலோ, ஷாருக்கானை பற்றிய விஷயங்களாக இருக்கட்டும், எந்த பாயிண்ட்ஸாக இருந்தாலும் மிஸ் பண்ணியிருந்தாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். நன்றி.